ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். கிராண்ட்மா லைஃப்பில் ஃபாஸ்ட் ஏர் க்ரோத்துக்கு கேசவர்த்தினி ஆயில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கேசவர்த்தினி பூவு இலை. இந்த ஆயில் தயார் பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து என்னுடைய கார்டனில் இருந்த கேசவர்த்தினி செடியிலேருந்து கொஞ்சம் இலை பூ இதெல்லாம் வந்து நான் பறிச்சுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு. இதில் நம்ம 1/4 கிலோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் 1/4 கிலோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம இதை அலசி எடுத்து வச்சுருக்கிற கேசவர்த்தினி இலை பூ எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். அது நல்லா கொதித்து அந்த ஒரு மாதிரி சடசடன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்த பிறகு இதை வந்து நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதை எடுத்து ஒரு கரண்டியில் எல்லாத்தையும் அந்த இலையெல்லாம் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டின ஏர் ஆயில் கொஞ்சம் லைட்டாக சிவந்த நிறத்தில் இருக்கும். இந்த வடிகட்டி வச்சுட்டு அந்த இலையும் நம்ம வந்து ஒரு கர்ச்சீஃபில் அதை இலையை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கினோம்னா அந்த சாரம் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் சின்ன வயசில் இந்த கேசவர்த்தினி ஏர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்களும் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். கேசவர்த்தி செடி எல்லா கடையிலையுமே கிடைக்குது. இப்போது வாங்கி வச்சோமா ஒரு இது வச்சோம்னா கூட வளர்ந்துடும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பூ கூட ரொம்ப அழகாக இருக்குங்க, வாசனையாக இருக்கும் அந்த இலையே. இது ரொம்ப முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவி பண்ணும். ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள். இது ஹெர்பல் ஹேர் ஆயில், எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. யாரெல்லாம் கேசவர்த்தினி ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்